எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். இது ப்ராக்லி சீஸ் பால்ஸ். இது வந்து சீஸியாக, ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய பவுலில் 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் எடுத்துட்டு வேக வச்சு நறுக்கி எடுத்திருக்கேன். இந்த உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இது கூட ஒரு பவுல் அளவுக்கு ப்ராக்லியை ரொம்ப மெலிசாக நறுக்கி சேர்த்துக்கலாம். பாருங்க நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணாலும் சரி, இல்லை துருவி எடுத்துக்கிட்டாலும் சரிதான். இது கூட பொடுசா நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் பொடுசா நறுக்கின பூண்டு, நறுக்கின 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேருங்க. 1 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங், 2 டீஸ்பூன் சோள மாவு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. உப்பு காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் ப்ராக்லி பிடிக்காதவங்க யாராவது இருந்தாங்கன்னா இந்த ரெசிபி அவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல கையால் அழுத்தி பிசைஞ்சுக்கலாம். நல்லா கலந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரெட் கிரம்ஸ், 1 டீஸ்பூன் அளவுக்கு நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்து கலந்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து இதை உள்ளங்கையில் தடவி கொஞ்சம் அந்த ப்ராக்லி மிக்ஸ்சரை எடுத்து கையில் வச்சு லேசாக ஷேப்பாக உருட்டிக்கோங்க. இப்போ அந்த பாலை நடுவில் சின்ன கப் மாதிரி ஷேப் வச்சு ஒரு சீஸ் கியூபை வச்சு மூடி மறுபடியும் ரவுண்டாக உருட்டுங்க. சீஸ் வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. உருட்டின பால்ஸை பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி தனியாக எடுத்து வைங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு அகலமான கடாயில் தேவையான எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மெதுவாக ப்ராக்லி சீஸ் பால்ஸை ஒன்று ஒன்றா போடுங்க. பால்ஸ் எல்லாம் நல்லா ஈவனாக கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. நல்லா ஃப்ரை ஆனதும் எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்துருங்க. நல்ல டேஸ்டியான ப்ராக்லி சீஸ் பால்ஸை சூடாக மேயோனீஸ் இல்லைன்னா கெச்சப் வச்சு சர்வ் பண்ணுங்க. ப்ராக்லி ஒரு போரிங் வெஜிடபிள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த சூப்பர் ஸ்நாக்கை நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.